ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அன்பர் கமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மேடம், எங்களுக்கு திருமணமாகி 6 மாத காலங்கள் ஆகிறது. ஆனாலுமே எங்க 2 பேருக்குள்ளயும் புரிதல் இல்லாம தினம் தினம் சண்டை வந்துகிட்டே இருக்கு. 2 பேருக்கும் 15 வயது வித்தியாசம் இருக்கு. ஆ ஸோ ரொம்ப சண்டையாவே, சச்சரவாவே இருக்கு. ஆனாலும் என்னுடைய மனைவி இப்போ கர்ப்பமாவும் இருக்காங்க. என்னுடைய அம்மாவுக்கும் அவங்களுக்குமே நெறைய வாக்குவாதங்கள் வருது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இத என்னால சமாளிக்க முடியல. இத எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது? அப்படின்ற மாரி கேள்வி கேட்டிருக்காரு. இது எல்லா குடும்பத்திலயுமே கல்யாணமான புதிதிலும் சரி, கல்யாணமான பல வருடங்கள் கழித்தும் இன்னமுமே ஆண்கள் அம்மாவையும், தன்னுடைய ஒய்ஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியாம, இடையில மாட்டிட்டு முழிக்கிறது தான் ஆண்களுடைய மிகப்பெரிய ஒரு கஷ்டம். திருமண வாழ்க்கைக்கு அப்புறம்னு சொல்லலாம். ஸோ அம்மாவையும் விட்டுக் குடுக்க முடியாது, மனைவியும் விட்டுக் குடுக்க முடியாது. இங்க உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் 15 வயது வித்தியாசம் இருக்கிறதுனால தான் இது மாதிரி சண்டை சச்சரவுகளா இருக்கான்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது காரணம் கிடையாது. சண்டை சச்சரவுகள் இருந்தா கூட, உங்க 2 பேருக்குமே வயது வித்தியாசம் அதிகமா இருக்கிறதுனால தான், நீங்க அவங்கள மெச்சூரா எதுவும் கை கலப்புலாம் ஆகலன்னு சொல்றீங்க. அவங்கள ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி, அவங்க பண்ணக்கூடிய இம்மெச்சூரிட்டியான விஷயங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறீங்க. அம்மாவையும் விட்டுக் குடுக்காம, ஒய்ஃபையும் விட்டுக் குடுக்காம பேலன்ஸ் பண்றீங்க. ஏன்னா, அவங்கள விட நீங்க 15 வயது கூட இருக்கிறதுனால, லைஃப்ல பல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ உங்களுடைய மனைவிய ஹேண்டில் பண்ற விதமும் ரொம்ப பொறுமையா தான் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. அதனால வயது ஒரு இதுக்கு காரணம் கிடையாது. ஆனாலும் உங்க மனைவி மிக குறைந்த வயதா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்ல என்னதான் திருமணமாகி இப்ப அவங்க கன்சீவா இருந்தா கூட, அவங்களுக்கு மெச்சூரிட்டி அப்படின்றது போக போக குழந்தை பிறந்து அது வளரும் பொழுது, அந்த மாமியார், மருமகள் அப்படின்ற சமாதானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துரும். ஆனாலும் உங்களுடைய பொசிஷன, உங்களுடைய ரோல நீங்க எப்படி பண்ணி ஆகணும் அப்படின்னா, மெச்சூரிட்டியா தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு, நிம்மதி இல்லாத அளவுக்கு அங்க பிரச்சனை இருக்கு. மாமியார், மருமகளுக்கு சுத்தமா ஒத்து போகல அப்படின்னா, செப்பரேட் பண்ணிர்றது நல்லது. அதாவது அம்மாவ ஒரு இடத்துலயும், நீங்க ஒரு ஃபேமிலிய, உங்களுடைய மனைவிய ஒரு இடத்துலயும் செப்பரேட் பண்றது நல்லது. பட் இப்போ அவங்க கன்சீவா இருக்காங்கன்ற பட்சத்துல, இன்னமுமே அவங்களுக்கு புரியாத சில விஷயங்கள்லாம் சிம்ப்டம்ஸ் அதிகமா இருக்கும். வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இது மாதிரி அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாதனால, கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு அனுப்புறது, அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மாமியார் வீட்ல இருக்கிறது. இப்படி 2 இடத்துலயும் மாத்தி மாத்தி ஒரு மாற்றம் இருந்ததுன்னா, இந்த பீரியட் அவங்க கடந்து வர்றதுக்கு கொஞ்சம்